Hi everyone, welcome to Joys of Indian Cooking. நான் போன வீடியோவில் வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிக்ஸ் நான் வந்து எப்படி மீல் வச்சு வெறும் டயட் வச்சு இன்சுலின் இல்லாமல் மேனேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ்வலி வந்து பிளட் குளுக்கோஸ் மானிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பிளட்டை ப்ரிக் பண்ணி ரீடிங் வந்து எவ்ரி மீலுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கணும். இந்த வீடியோவில் வந்து அந்த பிளட் எடுக்காமல் ஒரு சென்சர் வச்சு எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லை, இது என்னோடய கைனகாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது. ஸோ நான் வந்து libre freestyle அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். இன்னொரு சில ப்ராண்ட்லேயும் இது வருது. இந்த ப்ராண்டை எப்படி யூஸ் பண்ணணும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த பிளட் எடுக்காமல் குளுக்கோஸ் மானிட்டர் பண்ணக்கூடிய மானிட்டர். இது வந்து நான் உங்களோட தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ரீடர், இன்னொன்று வந்து சென்சர். ஸோ இது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து ரீடர். இதோடு சேர்ந்து ஒரு டியூட்டோரியலும் வருது, இதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் யூஸ் பண்ணுற மேனுவல். இது வந்து 14 டே மானிட்டர்னு போட்டிருக்கு. ஸோ இன்னொரு பார்ட் வந்து சென்சர், அதை காமிக்கிறேன் இப்போ. ஸோ இதுதான் சென்சர். ஸோ சென்சர் வந்து 14 டேஸ்க்கு வருது ஒரு சென்சர். 14 டேஸ்க்கு அப்புறம் சென்சர் நம்ம மாற்றணும். அதே ரீடர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சென்சர் வந்து 14 டேஸ்க்கு ஒரு தடவை மாற்றணும். நான் இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ரீடர் வந்து ஒரு சார்ஜரோடு வருது. சைடில் யூஎஸ்பி போட்டிருக்கு. இது வந்து பிளட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப்பு. இது வந்து ஹோம் பட்டன். லாங்குவேஜ், Sound 29. 30 29. 30 போட்டுருவா. 29. Yeah. Another 40. Another 40 kilos nakano. ஸோ இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது ரெகுலராக நம்ம வந்து கையை குத்தி பிளட் எடுத்து இந்த ஸ்ட்ரிப்பை இங்கே இன்சர்ட் பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ இந்த சென்சரை வந்து கைக்கு பின்னாடி இந்த பொசிஷனில் ஒட்ட வைக்கணும். நம்மள சென்சரை ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சென்சர், இது வந்து அதோட அப்ளிகேட்டர். இந்த ரெண்டுத்துலேயும் கோடு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். இந்த கோடு இருக்குது இல்லை, இது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்சர் எடுக்கலாம். அப்புறம் இது அப்ளிகேட்டர்.
இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம திருப்ப போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நீடில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை டச் பண்ணக்கூடாது. இப்போ சென்சர் வந்து அட்டாச்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கின்ல பின்னாடி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். அப்போ சென்சர் வந்து கையோடு அட்டாச் ஆகிடும். நம்ம சென்சர் வந்து ஸ்கின்ல இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஆல்கஹால் ஸ்வாப் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த சென்சர் எடுத்துகிட்டு இதை எடுத்துடணும். சென்சர் அட்டாச் பண்ணியாச்சு. சென்சர் வைக்கும்போது வலியெலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் டிங்லிங் சென்சேஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸ்கேன் பண்ணுறது இல்லை, நாட் ஃபவுண்ட், ஸ்கேன் அகெயின் வருது, பார்ப்போம். சென்சர் வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து 60 மினிட்ஸ் ஆகும் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம 60 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீடிங் காமிக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ரெடி இன் 60 மினிட்ஸ். இதில் வந்து ஹிஸ்ட்ரி, இது வந்து ஹிஸ்ட்ரி, இது வந்து குளுக்கோஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து 8 ஹவர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ நைட்டு வந்து நீங்கள் 8 ஹவர்ஸ் தூங்குறீங்கன்னா தூங்குறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்கேன் பண்ணிடுங்க. ஒரு 9 ஹவர்ஸ் அப்படி ஆயிடுச்சு கேப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரோட டேட்டா வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆயிடுச்சு, இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒர்க் ஆகலை, சென்சர் நாட் ஒர்க்கிங்னு வந்துடுச்சு. ஸோ இன்னொரு 1 மந்த் சப்ளை வாங்கியிருந்தேன். ஸோ இன்னொரு 14 டே இது ட்ரை பண்ண போகிறேன். ஆல்கஹால் ஸ்வாப் வச்சு வைப் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே நீடில் இருக்குது, இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸ்டார்ட் நியூ சென்சர் அப்படின்னு வருது. ஸ்கேன் பண்ணிவிட்டு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த சென்சர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஃபோனோட பேக் சைடை வந்து சென்சர் மேலே எப்படி வச்சானா அதுவே ஸ்கேன் ஆகிடும். ஸோ இந்த ஆப் வந்து இந்த டிவைஸோடு வர ஆப்பு. ஸோ அந்த ரீடர் வந்து நீங்கள் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா, சார்ஜ் ஆகலை அப்படின்னா இந்த ஃபோன்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்லேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஃபோனில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனோட பேக் சைடு திருப்பிட்டு அந்த சென்சர் கிட்ட வச்சிங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி ரீடிங் காமிச்சிடும். ஸோ இந்த ரீடிங் வந்து அந்த ஃபோனில் ஸ்கேன் பண்ணி எடுத்தது தான். இதுலேயே உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ், இப்போ நான் அவ்வளோவா பண்ணலை இன்னும், உங்களோட கிராஃபு, சென்சர் யூசேஜ் எல்லாமே இதிலேயே பார்த்துக்கலாம் ஆப்பில். ஸோ அந்த ரீடரை நீங்கள் எங்கேயோ வெளியிலலாம் போகும்போது எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, இதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சென்சர் வந்து உங்களுக்கு 8 ஹவர்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஸோ 8 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் தான், கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நான் அந்த ரீடருக்கு பதிலாக ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபோனில் இருக்கிற NFC ஆண்டனா வச்சு தான் இது வந்து ஸ்கேன் ஆகுது. ஸோ இது நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறேன், என்னோடய ஃபீட்பேக் கொடுக்குறேன்.
ஸோ இந்த ஆப்பை நான் ஒரு கொஞ்ச நாளாக 10 நாளாக யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து டார்கெட் ரேஞ்ச் வந்து 120க்கு கீழே இருக்கணும். ஸோ உங்கள் மீல் சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்தால் 120க்கு கீழே இருக்கணும் இது. ஸோ இந்த க்ரீன் கலர் தான் டார்கெட் ரேஞ்சு. அதுக்கு இது வந்து 24 ஹவர்ஸ் மானிட்டர் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாஸ்டிங் சுகர், அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து 95 கீழே இருக்கணும். ஒரு மீல் சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 120 கீழே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே டேட்டாலாம் தெரியும். டெய்லி பேட்டர்ன். ஸோ ஒரு 7% டைம் வந்து 120க்கு மேலே போயிருக்கு. பட் அது வந்து மீலுக்கு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்ததில்ல. அதுக்கு முன்னாடியே வந்து சம்டைம்ஸ் பீக் ஆகிட்டு அப்புறமா குறையும். ஸோ ஆவரேஜாக எந்தெந்த டைமுக்கு இது தான் குளுக்கோஸ் இருந்திருக்கு. ஸோ இது 24 ஹவர்ஸும் மானிட்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் டேட்டா இருக்கும் இதில். இந்த சென்சர் நான் 14 டேஸாக யூஸ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்சர் எண்ட்ஸ் இன் 6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த சென்சர் மாட்டணும். என்னோடய ஃபஸ்ட்டு சென்சர் வந்து ஒர்க் ஆகலை இல்லையா, அது வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு நான் கால் பண்ணேன், ஆபாட் கஸ்டமர் சர்வீஸ். அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஃபால்ட்டி இதை வந்து நான் அவங்கக்கிட்ட திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இந்த சென்சர் வந்து என்னோடய டெலிவரி அப்போ கூட நான் அட்டாச் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த சென்சர் ஃபுல்லாக முடிகிறது வரைக்கும் யூஸ் பண்ணினேன்னா. இந்த டாப்பிக்கில் நான் நிறைய யூடியூப் வீடியோலாம் இன்னும் பார்த்தது இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் போட்டிருக்கேன். உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.